75 வருஷம் ஆட்சின்றீங்க, 50 வருஷம் ஆட்சின்றீங்க. எதுக்கு சார் பணம் கொடுக்குறீங்க? பணம் கொடுத்து எதுக்கு ஓட்டு வாங்குறீங்க? நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் சார். இந்த வார்டுல இவ்வளவு பேர் இந்த தொகுதியில மகளிர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு தெருவு போயிருக்கோம். நீங்க வந்து நோவாத எப்படி சார் காசு கொடுப்பீங்க? பிவிடி டீம் 3 டீம்ல ஒரு டீம் எங்க நியரஸ்ட்ல இருக்குன்னு பார்த்து டிவிஷன் 10க்கு அனுப்பு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. வண்டி நிப்பாட்டு ஐடி கார்டு ரிமூவ் பண்ணிட்டு பப்ளிக்கா போங்க சார். அப்ப நல்ல பிடிக்கலாம். கொடுக்காதே ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காதே. என்பது எதுக்குன்னா இந்த தேர்தல் ஜனநாயக முறையில் நடத்துகிறோம் தான். நாங்கள் இந்த 23 நாளாக அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த மக்களுக்காக இரவு மக்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வெற்றி வாய்ப்பு நம்ம பக்கம் இருக்கிறது. என்னோட தளபதி என்னோட அரசியல் ஆசான் ஆனந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அங்கே போங்க, மக்கள் நம்ம கொண்டு வந்து கூட்டணியோடு இருப்போம், நம்ம மக்களாக இருக்குன்றது தான் இந்த தேர்தல் நடத்துகிறோம். இப்போ இந்த 2 கட்சிகளும் திமுக மாறி வந்து இப்போ இந்த பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட தோல்வி பயத்தால் தான் இந்த பணம் வந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கு. இந்த பட்டுவாடா பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் நிறைய வாட்டி வந்து ஃபோனில் புகார் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. நாங்கள் இப்போ இதே மாதிரி இவங்க நடத்திட்டே இருந்தால் இது இப்போ இந்த காசுக்கு ஓட்டு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறது. இது வந்து இப்போ ஜனநாயக அரசியல் கிடையாது சார். இது இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சார் நீங்கள் வந்து எதுக்கு காசு கொடுக்குறீங்க? மக்கள் வந்து ஓட்டு போட ரெடியாக இருக்குது. அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். நாங்கள் வந்து எல்லாரும் தான் சார் இருக்கோம். மக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க வரட்டும் சார். அவங்கள இவங்க எதுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க? எல்லாருக்கும் பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனை வாட்டி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது? எந்த கட்சி சார் கொடுக்குறாங்க? திமுக 2 பேரும் கொடுக்குறாங்க சார். மாறி அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ வந்து நான் வச்சுருக்கேன் சார். நான் சும்மா கிடையாது, நான் சொல்கிறேன். எல்லா வீடியோ வச்சுருக்கேன். ஒரு இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லா ப்ரூஃபுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து செக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க எல்லாமே. 75 வருஷம் ஆட்சின்றீங்க, 50 வருஷம் ஆட்சின்றீங்க. எதுக்கு சார் பணம் கொடுக்குறீங்க? பணம் கொடுத்து எதுக்கு ஓட்டு வாங்குறீங்க? நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் சார். இந்த வார்டுல இவ்வளவு பேர் இந்த தொகுதியில மகளிர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு தெருவு போயிருக்கோம். நீங்க வந்து நோவாத எப்படி சார் காசு கொடுப்பீங்க? காசு கொடுத்தா அப்ப தேர்தல் அதிகாரி வந்து சப்போர்ட் பண்றீங்களா? வெற்றி வந்து எப்படி நினைக்கிறாங்க? சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? பிவிடி டீம் 3 டீம்ல ஒரு டீம் எங்க நியரஸ்ட்ல இருக்குன்னு பார்த்து டிவிஷன் 10க்கு அனுப்பு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. வண்டி நிப்பாட்டு ஐடி கார்டு ரிமூவ் பண்ணிட்டு பப்ளிக்கா போங்க சார். அப்ப நல்ல பிடிக்கலாம். ஜனநாயக கடமையில உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன் சார். சந்திச்சு இது மாதிரி சொல்றேன். நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இப்போதைக்கு என்ன முடியுமோ அதையே நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். நீ ஒரு நாள் டோக்கன் இஷ்யூ வந்து கோர்ட் இஷ்யூ இல்லை. அது ஓகே சார். அதுவே தெரியும். ஒரு வாரமா கோர்ட்ல வந்து நடந்துட்டு எலெக்ஷன் வச்சு போய் பண்ண முடியாது. உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. 2 பேர் தான் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. நான் வந்து தாவேக்கார வேட்பாளர் செந்தில்குமார் பேசுகிறேன். என்னோட தளபதி விஜய் அவர்களும் என்னோட அரசியல் ஆசான் ஆனந்த் சார் அவர்களும் ஆசையோட இந்த திருடர் தொகுதியில் வேட்பாளராக நான் இந்த களம் இறங்கியிருக்கேன். இந்த 31ஆம் தேதி அறிவிச்சிலேருந்து இது வரைக்கும் என்னோட களப்பணியை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து இந்த வரவேற்பு என் தளபதியோட ஃபேஸ்க்காகவும் என் தளபதி வந்து சொல்கிறதுக்காகவும் இது எல்லா விதமும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதை பொறுக்க முடியாமல் திமுக அதிமுக 2 கட்சியுமே மாறி ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க. இதை நான் வந்து எவ்வளோ முறையில் நான் தடுத்து நினச்சேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் கமிஷன் ஃபோனில் வந்து சொன்னேன், சார் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுங்க. இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால் நான் வந்து எல்லா என்னோட கழக உறுப்பினர்களோட நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் நான். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் கொடுத்து ஓட்டை மாற்றிடலான்னு. நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நீ விசில் தான் இந்த திருடர் ஜெயிக்கும் ஆளும் என்பதை இதை மட்டும் உறுதிப்படுத்தினேன். இந்த பண நாயகத்தை கண்டிப்பாக என்னோட தளபதியோட உதவியோட, அரசியல் ஆசன் ஆனந்த் சாரோட உதவியோட நான் இதை வெல்லுவேன். கண்டிப்பாக இங்கே வந்து நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் உறுதி அளிக்கிறேன். கண்டிப்பாக கால் பண்ணி தான் பேசணும், எல்லாமே பேசணும். இதில் வந்து இப்போ திமுக அதிமுக 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் நினச்சோம் இந்த இருக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் நல்ல ஒரு இதுவாக ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு நினச்சா. நாங்களும் வந்து அதை பற்றி நினச்சோம் நாங்கள். ஆனால் அவங்களே இந்த இதுக்கு துணை போயிட்டு ஃபுல்லாகவே வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை மாறி அவங்கள வந்து நைட்டு கொடுக்குறாங்க, அப்படியே பகலில் கொடுக்குறாங்க, நைட்டில் கொடுக்குறாங்க, பகலில் கொடுக்குறாங்க, அப்படியே வந்து ஓப்பனாகவே கொடுக்குறாங்க. இதை நாங்கள் வீடியோ எங்களை சும்மா ஒன்றும் சொல்லலை, வீடியோ ஆதாரமும் இருக்குது. நமக்கு இவங்க என்ன இது பண்ணுறாங்களோ இது மாதிரி இருக்குது. பேம்ப்ளெட்டும் எங்ககிட்ட இருக்குது, எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. எல்லா ஆதாரம் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இன்னைக்கு இப்போ எதுக்காக நாகராஜ் வந்தீங்க?
இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நகராட்சியோட வந்து அலுவலர் வந்து வில்லேஜ் டெஸ்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்தவொடனே ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோம் அந்த ஏரியாவுக்கு வந்து ஃப்ளைங் ஸ்பாட் அமைச்சிருக்காங்க. நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன், நாங்கள் போயிட்டு இப்போ தடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எல்லா பகுதியிலுமே கொடுத்துருக்காங்க சார். இது ஒருத்தர் 2 பேர்ல எண்ணூர்லேருந்து மலையிலேருந்து திருவத்தூர்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து அந்த புகார் அளிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் இதுக்கு ஆக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே எங்களுக்கு மனப்பூர்வமான எங்களுக்கு வந்து பார்த்து நம்பிக்கை இருக்குது. எங்களை அவங்க கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் இங்கே எல்லாம் முற்றுகை போராட்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி செக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எல்லாருக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது, பர்சனல் வீடியோஸும் எங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பணம் பட்டுவாடை பண்ணுறதை டேரெக்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் வச்சுருக்காங்க. நாங்கள் ரோட்டில் போகிற வாகன சோதனை சார் வீடாக அவங்கவுங்க வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருக்காங்க சார். இதை வந்து எல்லாருக்கிட்ட யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? தேர்தல் அதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். தேர்தல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாமே. இதை வந்து எங்களோட வெற்றி வாய்ப்பை வந்து எப்போது வந்து எங்கேயுமே ஒரு அளவு கூட இப்போ குறையாது சார். எங்கள் இப்போ தளபதி சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் என்ன பண்ணாலும் சரி விசிலுக்கு தான் ஜெயிக்கும். இந்த திருவட்டூரை இப்போ தளபதியை கோட்டையாக நாங்கள் முன்னேற்றுவோம். அது மாதிரி உறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நைட்டு வந்து என்னாச்சு, கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தோம். 11 மணிக்கு பார்த்தா திமுக ஆளுங்க கும்பலாக நின்றுந்தாங்க எங்கள் 14வது வார்டில். நான் மாவட்ட மகளிர் அணி இருக்கேன். நான் போய் நின்று அந்த இடத்துல நான் நின்றுவோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டேன். வந்த உடனே எல்லா வாசலையும் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு சுற்றி அருவாள் நட்சத்திரம் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க. நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பணம் கொடுக்குற வீடியோவை. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபோன் அடித்தேன். நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்தா ஸ்டேஷனில் ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் ஐஏஎஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கு நாங்கள் இது இல்லைம்மா தேர்தல் அதிகாரி தான் நாங்கள். நான் என்ன பண்ணேன், தேர்தல் அதிகாரி நம்பருக்கு ஃபோன் அடித்தேன். அவங்க சொன்னாங்க திருவத்தூர்லேருந்து ஒரு நம்பர் வருமா, திருவத்தூருக்கு ஒரு நம்பர் இருக்குது, அது பண்ண சார். பண்ணி நான் 1.5 hour உட்காந்துருக்கேன் அந்த இடத்துல. அவனுக்கு 1.5 hour பணம் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக காரங்க. ஆனால் அந்த தேர்தல் அதிகாரி வரவே இல்லை. ஏன் சார் எங்களுக்கு வரல? 75 வருஷம் ஆச்சுன்றீங்க, 50 வருஷம் கட்சி ஆச்சுன்றீங்க. எங்களை பார்த்து சார் ஏன் பயப்படுறீங்க? நாங்கள் தான் வந்தோம், இன்னைக்கு தான் வந்தோன்னு வச்சுக்கோங்க. எங்கள் தளபதியை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பணம் கொடுக்குறீங்க சொல்லுங்க? நீங்கள் நல்லா தில்லு இருந்தா திராணி இருந்தா துட்டு கொடுக்காம இந்த திருவத்தூர்ல ஜெயிச்சு காட்டுங்க. நாங்க இருக்கிற மகளிர் அணி எல்லாருமே உங்களுக்கு அடிமையா இருக்க சார். நீங்க என்ன சொல்றீங்க செய்யறோம். உங்களுக்கு தில்லு இருந்தா நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. துட்டு கொடுக்காம எந்த டோக்கன் எதுவும் கொடுக்காம நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. எதுக்கு சார் பயப்படுறீங்க? எங்க தளபதிக்காக நாங்க எதை வேலை செய்ய ரெடியா இருக்க சார். மகளிர் நாங்க பட்டுட்டோம் சார். 2 வயசு குழந்தை கற்பழிப்பு உங்க ஸ்டாலின் கேட்கல சார். 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு மகளிருக்கு எதுவுமே இல்ல. நாங்க எங்க குறைகளை சொல்ல வந்திருக்கோம் தேர்தல் அதிகாரிக்கு. தேர்தல் அதிகாரி எங்களுக்கு இனி தயவு செஞ்சு நாளைக்கு பூத்துல வந்து நின்று எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். எல்லாமே திருட்டு ஓட்டு போடாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும் சார். அங்க வந்து எந்த இதுனாலும் நாங்க போன் அடிச்சா வாங்க சார். நாங்களும் 3வது ஒரு கட்சி இருக்கோம் சார். இங்க நாங்க தாவேக்கால இருக்கோம் சார். எங்க தாவேக்காவையும் நீங்க ஒரு கட்சியா நினைங்க சார். தேர்தலுக்கு கையெழுதி கேட்கறேன் சார். தயவு செஞ்சு எங்களுக்கு விழுந்த ஓட்ட தயவு செஞ்சு எங்களுக்கு போட சொல்லுங்க சார்.